கேளு. தெய்வம் இருப்பது எங்கே? தெய்வம் இருப்பது எங்கே? அது இங்கே வேறெங்கே? தெய்வம் இருப்பது எங்கே? அது இங்கே வேறெங்கே? தெளிந்த நினைவோ திறந்த நெஞ்சோ நிறைந்ததுண்டோ அங்கே? தெய்வம் இருப்பது எங்கே? பொன்னும் பொருளும் நிறைந்தவர் உள்ளம் பொய்யில் மலர்ந்த காடு. பொன்னும் பொருளும் நிறைந்தவர் உள்ளம் பொய்யில் மலர்ந்த காடு. என்னும் எழுத்தும் நிறைந்தவர் நெஞ்சம் இறைவன் திகழும் வீடு. என்னும் எழுத்தும் நிறைந்தவர் உள்ளம் இறைவன் திகழும் வீடு. தெய்வம் இருப்பது எங்கே? ஆடை அணிகளன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. ஆடை அணிகளன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. அங்கொரு கண்ணு இங்கொரு கண்ணு ஆலய வழிபாடில்லை. இசையில் கலையில் கவியில் மழலை மொழியில் இறைவன் உள்ளே. இவைதான் தெய்வம் என்பதை உணர்ந்தால் ஏற்றும் உனது தொண்டு. தெய்வம் ஏற்றும் உனது தொண்டு. தெய்வம் இருப்பது எங்கே? அது இங்கே வேறெங்கே? தெய்வம் இருப்பது தெய்வம் இருப்பது இங்கே. ஹலோ ஹலோ முனியாண்டி கோவில் பூசாரி அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு தங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அண்ணே அந்த பைக்கெல்லாம் ஓரமாக பாட்டி போடுங்க. ரோட்டில் நிற்கிது பாருங்க வண்டி, அதெல்லாம் எடுத்து ஓரமாக போட்டுருங்க. முனியப்பசாமி கோவில் பூசாரி அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. சாப்பிட்டீங்களா? எனக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய மேலக்குமலங்குளம் மாபெரும் என் உயிரின் மேலான கிராம பொதுமக்களுக்கு இந்த வெற்றி விநாயகருடைய திருவிழா இந்த 10 வருடமாக அதிவிமர்சையாக இந்த ஏரியாவில் இல்லாத அளவிற்கு நல்ல சீரோடும் சிறப்போடும் நடத்தப்படுகிறீர்கள். இதில் கண்டு பெருமைப்படுகிற முதல் மனிதன் நான் தான். இந்த திருவிழாவும் நான் வணங்கக்கூடிய முனியப்ப சுவாமியுடைய திருவிழாவும் மென்மேலும் பெருகணும். நீங்களும் நல்லபடியாக நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் நீடூழி வாழ்க வாழ்க வளர்க என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். சந்தன மாரியம்மன் கோவில் பூசாரி அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம்.
சந்தன மாரியம்மன் கோவில் பூசாரி அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. ஊர் மணியாரி அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. இபி வயர்மேன் அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இபி வயர்மேன் அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். கிராம நிர்வாகி அலுவலர் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். கிராம நிர்வாகி அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். எங்களுக்கு சிறந்த முறையில் சமையல் பண்ணி கொடுத்த சமையல் மாஸ்டர் சோனை அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். சமையல் மாஸ்டர் ஈச்சனரை சேர்ந்த சோனை அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. இபி வயர்மேன் அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் கண்ணியமிகு காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். நரிக்குடி காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். ஏழு போட்டு விடுங்க. போட்டு விடு. கூப்பிடவா? அன்பு மரியாதைக்குரிய இந்நாடகத்தின் ராஜ நடிகராக நடிக்கும் அருமை சகோதரர் எங்களது மேல குமிலாங்குளம் கிராமத்தார்கள் அன்போடு கேட்டதற்காக கடந்த 10 வருடங்களாக எங்களது மேல குமிலாங்குளம் கிராமத்தில் ராஜ நடிகராக நடித்து கொண்டிருக்கும் அண்ணன் ஜெயபாண்டி அவர்களுக்கு கிராமத்தார்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் மரியாதை செலுத்தப்படுகிறது. வருடந்தோறும் நம்முடைய கிராமத்திற்கு வருவதற்கு வாய்ப்பை வழங்கி அதோடு மரியாதை நிமித்தமாக மரியாதை செய்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய மேல குமிழாங்குளம் கிராம பொதுமக்களுக்கும் அதோடு ஓம் சக்தி பாத யாத்திரை குழு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும், ஏன்னா வருடந்தோறும் சிறப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அதோடு நாங்களும் வருடந்தோறும் எங்களுடைய கோவிலிலே அன்னதானம் நடத்தி நம்ம வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அன்னதானத்தை நடத்தி அங்கே அமர்வதற்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி தருவோம். இந்த வருடம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த ஒரு காரணத்தினால செய்ய முடியல. ஏன்னா அம்மா இறந்து சரியாக 1 மாதம்தான். சரி, நம்ம சார்பாக அன்னதானம் போடக்கூடாது, சாமிகளாக வர்றாங்க அப்படின்றக்காக இந்த தடவை அந்த வாய்ப்பை ஏற்படுத்த முடியலை. அடுத்த வருடம் சிறப்பாக அங்கே அனைவரும் அமர்ந்து அன்னதானம் அறிந்து நல்லபடியாக தங்கிவிட்டு செல்வதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்வேன் என்று கூறிக்கொண்டு, ஆக மரியாதை செய்த மேல குமிழாங்குளம் கிராமத்தார்களுக்கும் ஓம் சக்தி பக்தர்கள் அன்பு குழுவுக்கும் என்னுடைய சார்பிலே நன்றி வணக்கத்தினை அன்போடு தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். நீங்க சொல்லிக்கூடியா? மேல குமிலாங்குளம்
ஓம் சக்தி மன்றத்தின் சார்பில் அண்ணன் ஜெயபாண்டி அவர்களுக்கு 1001 அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. ஓம் சக்தி பக்தர்கள் பாத யாத்திரை குழுவுக்கு என்னுடைய சார்பிலும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி நன்றிയുടെ வணக்கத்தை அன்போடு தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஏழு ஏழு பாலூற்றி உணவு செய்வார், உணவு செய்வார், பனி போல விதை நடுவார், மாம்பழத்தை சாரெடுத்து மயலுக்குமே உரமிடுவார், தேன் பாய நெல் விளையும் தென்பாண்டி சீமையிலே ஓ தேரோடும் எங்கள் சீரான மதுரையிலே ஊராறு கொண்டாடும் ஒயிலாட்டம், தேரோடும் எங்கள் சீரான மதுரையிலே ஊராறு கொண்டாடும் ஒயிலாட்டம், வைகை நீரோடும் அந்த ஆத்தோரமிடையிலே ஆனந்த கூத்தாடும் ஒயிலாட்டம், வைகை நீரோடும் அந்த ஆத்தோரமிடையிலே ஆனந்த கூத்தாடும் ஒயிலாட்டம். ஓ ஓ ஓ தங்கச்சிலும்பகள் தைய தந்தமென தங்க வளைகள் ஐயோ வந்தமென தங்க வளையல்கள் ஐயோ வந்தம் கொண்ட மலையில சென்று குலுங்கிட வண்டி விழியன கொண்டை துள்ளி தேரோடும் எங்கள் சீரான மதுரையிலே ஊராறு கொண்டாடும் ஒயிலாட்டம். ஓ சின்ன சிறுசிகள் உள்ள கலங்கிட சிந்தையினில் புது வெள்ளம் பெருகிட சிந்தையினில் புது வெள்ளம் பெருகி அன்ன பிறப்பது முன்ன பிறந்தவர் அழுவதை கண்டு மாமலை புல் நீரோடும் வைகை ஆத்தோர வீடையிலே ஆனந்த கூத்தாடும் ஒயிலாட்டம், அங்கே நீரோடும் அங்கே ஆத்தோர வீடையிலே ஆனந்த கூத்தாடும் ஒயிலாட்டம். ஓ உண்மையை சொல்லடி ராமாயம்மா 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 ராமாயம்மா, அப்படியே சின்ன சிறுசிகள் உள்ள பழங்கிட சிந்தையில் புது வெள்ளம் பெரு அன்ன பிறப்பதில் முன்ன பிறந்து ஆடுவதை கண்டு மாமலை போல் நீரோடும் வைகை ஆத்தோர மீடையிலே ஆனந்த கூத்தாடும் ஒயிலாட்டம், அங்கே நீரோடும் வைகை ஆத்தோர மீடையிலே ஆனந்த கூத்தா ஒயிலாட்டம். சொன்னவர் இன்னும் வந்ததுக்கு திரும்பி சொல்லடி ராமாயம்மா ராமாயம்மா ராமாயம் ராமாயம்மா, கொத்து கிளி போல் வஞ்சி வசித்து கொள்ளை ஆசை பிறந்தது வாசல் கதவு மாசம் வழியும் இல்லை ராமாயம்மா ராமாயம்மா ராமாயம் ராமாயம்மா. தங்கச்சிலம்புக தைய தந்தன தங்க வலைகள் ஐயோ வந்தன தங்க வலை
அப்படி அருமையான முறையில் மிக சிறப்பாக பேரன்புகள் சார்ந்து பெரியோர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த திரும்பி அன்பு சார்ந்து தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய இடதிருமை அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும் நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்து கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்துக்கான வரியை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் இசைக்குற்றம் பொருட்குற்றம் அபிநய குற்றம் ஆகிய எந்ததொரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கைகளில் கொண்டு 1000மோ 5000மோ எவ்வளவு தப்பு செஞ்சாலும் தப்புக்கு தக்கன ஊர்ல காசு கண்ணியை மட்டும் முடிச்சுக்கிறாம நாடகத்தை நல்ல முறைய பார்த்து கண்டுபிடிக்கும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எங்களது நாடகக்கலை ஆரம்பம். நன்றி என்று இருந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னொரு மட்டும் இல்லை, நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க ஆளுங்களாம் யாரும் தப்பு செய்யற ஆளுங்க கிடையாது. புள்ள ஹரிச்சந்திர வகைராக்கள். ஏன் தெரியுமா? என்ன ஹரிச்சந்திராவா? ஹரிச்சந்திரன் ஒரு உலகத்துல மனுஷன் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறான்னா எப்ப தெரியுமா? எப்ப மாப்ள? பொண்டாட்டி கட்டுனா பொய் சொல்ல ஆரம்பிச்ச பழகிடுவேன். என்ன சொல்றீங்க? ஏன்னா பொண்டாட்டி கிட்ட பொய் சொன்னா தான் வாழ்க்கை ஓடும். நம்மளாவது காசுக்கு நடிக்கிறான். சரி, இங்க ஒவ்வொரு ஆம்பளையும் நடிகந்த எப்படி? ஆமா, நம்ம காசுக்கு நடிக்கிறோம். ஆமா, அவங்க உசுறு பயத்துல நடிப்பாங்க. பொண்டாட்டிக்கு அது தெரியக்கூடாது இது தெரியக்கூடாது. இந்த உலகத்திலேயே உண்மையான ஆம்பளை வீர யார் தெரியுமா? யாரு மாப்ள? ஜல்லிக்கட்டு மாட்டை அடக்கிறவே வீரம் கிடையாது. வேற 4 பேர்த்த தூக்கி போட்டு அடிக்கிறவே வீரம் கிடையாது. சரி, நம்ம செல்போனை பொண்டாட்டி எடுத்து நோன்றான்னு தெரிஞ்சும் பயத்தை வெளியே காட்டாம அசால்ட் அடிக்காம பாரு, வாங்க, அவன்தே உண்மையான ஆம்பளை. ஏன் தெரியுமா? இந்த செல்போனை மட்டும் பொண்டாட்டி நோண்ட ஆரம்பிச்சுட்டானா நம்ம ஹிஸ்டரியை ஃபுல்லா எடுத்துருவான். நம்ம நோண்ட முடியாதா? நோண்ட முடியாதுப்பா. சரி சரி, அப்படி எதுவும் நோண்ட. ஆனா நிறைய பேர் பொண்டாட்டியை நோண்டுங்கடான்னா ஊரா பொண்டாட்டியவே போய் நோண்டுறாங்க. ஏன்டா கருப்பு இப்படி இருக்க சாக மதி இல்லாம? ஆமா, ஏத கேட்டீங்கன்னா வாழ்க்கையில பல பேருக்கு பல கஷ்டம் வருது. பொண்ணு கொடுத்த ஊருப்பா ஒழுக்கமாக இருக்கணும், இருக்கிறத கெடுத்துட்டு போயிடாத. ஏன்னா மனுஷனா பிறந்துட்டா வாழ்க்கையில பல பிரச்சனை பல ரூபத்துல வரும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு என்ன பெத்த ஆத்தாக்க புள்ள சந்தோஷமா உட்கார்ந்து இருக்குங்க. எப்படி சொல்றீங்க? எனக்காண்டி வந்து ஊருக்கு ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டுறாங்க. வாங்க வாங்க, வர்றீங்களா? வாங்க, உங்க கடமையை முடிச்சுட்டு போயிருங்க. இவரங்க மேடையிலே பப்புனாக பலம் வந்து கொண்டிருக்கும் சோளங்குருணி AS தங்கராஜ் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. பிறகு மேடையிலே ஹார்மோனியம் வாசித்துக் கொண்டிருக்கும் புளியங்குளம் KS ஜெயமணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. மதுரை SPS ராஜா மிருதங்கம் டோலக் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. அரசகுலம் SP லட்சுமணன் ஆல்ரவுண்ட் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. புளியங்குளம் RT கருப்புராஜா சீன் தாளம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. ஒலி அமைப்பு AKM ரேடியோஸ் மேல குமிலாங்குளம் உரிமையாளர் P அடைக்கலம் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒலிபொலி அமைப்பு AKM ரேடியோஸ் மேல குமிலாங்குளம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. எங்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்திய மேல குமிலாங்குளத்தினர்களுக்கும் மற்றும் இளைஞர்களுக்கும் நன்றி அந்த வணக்கம். இந்த நாடகத்திற்கு யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் மேடை நாடகம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பண்ணன் மாசானம் அன்பண்ணா அவர்களுக்கு இங்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள்.
எங்கள் கிராமத்திற்கு கடந்த 10 வருடங்களாக சிறந்த முறையில் நாடகம் அமைத்து கொடுத்து கொண்டிருக்கும் கே புதுக்குளம் VM அழகராஜா அண்ணன் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாடக அமைப்பு கே புதுக்குளம் VM அழகராஜா அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மரியாதை செலுத்தப்படுகிறது. பத்து ஆண்டுகளாக எனக்கு வாய்ப்பளித்த கும்பலங்குளம் கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் எனது சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மணிகண்டன் அங்காள ஈஸ்வரி இணக்கநேரி நன்கொடை வழங்கிய அவர்கள் மேடைக்கு வருமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எனது அன்பு மாப்பிள்ளை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்த குமிலங்குளம் கிராமத்தார்களுக்கு அன்பு மாப்பிள்ளை குடும்பத்தின் சார்பாக நன்றி எழுத வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். EP வயர்மேன் அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கிராம நிர்வாக அதிகாரி அவர்கள் விழா மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். VAO அவர்கள் விழா மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் விழா மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஹலோ, எங்கள் அத்தனை பேருக்கும் பொன்னாடை அணிவித்து மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தி மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் விழா பொறுப்பாளர்களுக்கும் நன்றிகளை நாங்கள் உள்ளங்கணிந்து தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. ஆகிய நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. நாடகத்தை ஆரம்பிச்சாலும் வண்டி ரோட்டில் போயிட்டே இருக்கணும். ஏன்னா நாடகம் சிறப்பு மிகு நாடகம். ஸ்ரீ வள்ளி திருமணம் என்று சொல்லக்கூடிய புராண புண்ணிய நாடகம். வாரு கமக்க இந்த பக்கம் உள்ள ஆண் வர்க்கம் தான் இத்தனி சத்தம் இல்ல. வாரு கச்சா கச்சா கச்சான்னு சந்தை கிடைக்கல. 100 நாள் வேலை மக்கள் சத்தம் வராது. என்ன காரணம் தெரியுமா? இந்த பப்புனு என்னத்தை பண்ணுவேன், என்னத்தை புடுங்க போறியா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஆனா நான் என்னத்தை புடுங்குறோன்னோ என்னமோ தெரியாது. நாடகத்தை விடிய விடிய பார்த்து எங்களை வேலை பார்க்கறது உங்க கையில தான் இருக்குது. பப்புண்டு ஆடுசோட பாய சுருட்டிக்கிட்டு போறேன்ற வகை இப்பயே எந்திரிச்சு ஓடி இருக்கு. அப்புறம் 4 பேரை கூட்டிக்கிட்டு போகாம நீங்கள் நல்ல நாடகத்தை பார்க்கணும். ஏன்னா நாடகம் ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில் நல்லது ஒரு நடிகர்களை கொண்டு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த நாடகத்தில் ஒரு எல்லா பேருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரம் இருக்கு. எல்லா பேரும் அவரவர் கதாபாத்திரத்தை சரியா செஞ்சோம்னா நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா பெண்கள் வந்து இன்னைக்கு மெஜாரிட்டி அதிகமாக இருக்கீங்க. முதல்ல உட்காந்து நாடகம் பார்க்கறது நீங்க தான். ஆட்டையை கலைச்சி விட்டு ஓடுற குரூப் நீங்களா தான் இருப்பீங்க. அப்படி யாரும் தயவு செய்து போயிடாதீங்க. விடிய விடிய நாடகத்தை பார்க்கணும். ஏன்னா ஊருக்கு இப்போ ஒன்று கிளப்பி விட்டாங்க. என்ன மாப்ள? முதல்ல ஊர் அதிகமா இருந்தா ஒரு சில குரூப் இருக்கும். சரி, இந்த ஊருக்கு பாத்தீங்கன்னா மகளிர் குரூப் இருக்கும். பாத்திருக்கீங்களா? என்னது மகளிர் குரூப்? இந்த மகளிர் குரூப் எல்லா ஊர்லயுமே இருப்பாங்க. நம்ம ஊர்லயும் நிறைய குரூப் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தா உங்களுக்கு ஒரு காலில் விழுந்து நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். என்ன விஷயம்? இந்த ஊருக்கு மகளிர் குரூப் இருக்கீங்கல்ல, நான் ஒன்று கேட்கிறேன். ஊர்ல திருவிழா வந்துட்டா 10 பொம்பளைங்க சேர்ந்து ஒரே குறுப்பு சேலை மயிறு கட்டுறீங்கல்ல, ஏன் உங்க புருஷனுக்கும் ஒரே குறுப்பு சட்டை எடுத்து கொடுத்தா என்ன உங்களுக்கு பட்டுக்கிறது? நீங்க மட்டும் ஒரே சேலையில தெரியணும். புருஷன் லூசு மாதிரியே பழைய வேட்டியை கட்டிட்டு மெண்டல் மாதிரியே தெரியல. அவனை வீட்டில் வைக்கிறதே பெரிய விஷயம். இதுல இந்த 10 பேரை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு குறுப்பு தலைவி இருக்கு, லீடர். அது எப்படி வாப்ல? குழு தலைவி. அது எப்படி? மைத்த புடுங்குன தலைவி. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? ஆத்தாடி இத்தனை காணு கேன் பக்கம் மாட்டிட்டு அது சிலுப்புற சிலுப்பு. நடைய பார்த்தா இப்படி சேலையை பிடிச்சுக்கிற தமுக்கா குமுக்கா 4 நாதே அந்த பேக்கு மாதிரி எந்த மூலையில இருக்கும்னு தெரியாது. அப்படி சொல்லுங்க. அந்த பேக்குக்குள்ள என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஒரு அழுக்கு பிடிச்ச கர்ச்சிப்பு. அது சரி. 10 ரூபாய்க்கு வாங்கின 4 பல்லு போன பேண்ட் சிப்பு மயிறு.
இதை வச்சுக்கிட்டு டிக்கெட்டு தொடச்சுக்கிட்டு அதுக்கு வந்து அலும்பு பெரிய ரோதனை. அதெல்லாம் எதுக்கு தெரியுமா? எதுக்கு? வாழ்க்கையில எல்லா பேருமே சந்தோஷமா இருக்கணும். இந்த மகளிருக்குள்ள எதுக்கு ஆரம்பிச்சாங்கன்னா, எதுக்கு? மகளிருக்குள்ள கொஞ்சமா பணம் சேர்த்து வைப்பாங்க. ஆமா. யாருக்காவது ஒரு ஆளுக்கு உதவுற ஆளுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு மொத்தமா தூக்கி கொடுத்து குடும்ப கஷ்டத்தை போக்குறத மகளிர் குரூப். ஆமா. இப்ப அப்படி கிடையாது. போராட்டம்னா குரூப்ல கிளம்பிடுது, சண்டைனா குரூப்ல கிளம்பிடுது. இதுல ஒரு விஷயம் நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். முந்தையெல்லாம் ஆம்பளைங்க மீட்டிங் போட்டு பேசுவாங்க. எப்படி? இப்போ நம்ம ஊர்ல பெண்கள் இவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்க தெரியுமா? ஆமா, நிறைய பேர். இது கிராமம், எந்த பயமும் இல்லாம உட்காந்துருப்பாங்க. ஆனா நாங்க டவுனுக்குள்ளலாம் நாடத்துக்கு போவோம். டவுனுக்குள்ள வந்து பப்பு டான்ஸோட பெண்கள் ஒரு பெண்கள் இருக்க மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. ஏன்? டவுன் வந்து எப்ப யார் வீட்டுல எவன் களவாண்டு போறான்னு தெரியாது வீடு. ஆனா இப்ப போல சிசிடி கேமரா நிறைய இடத்துல இருக்குயா. ஆனா கிராமத்திலயும் சிசிடி கேமரா இருக்குப்பா. ஆமா, பஞ்சாயத்து போர்டுல. பஞ்சாயத்து போல வீட்டுக்கு சிசிடி கேமரா இருக்கு. ஊர்ல பஞ்சாயத்து. நீ நினைக்கிற என்ன கிராமத்திலயும் சிசிடி கேமரா அப்பயே இருக்கு? என்ன கேமரான்னா அந்த கேமரா கிடையாது. வேற கிராமத்துல இருக்கிற சிசிடி கேமரா யார் தெரியுமா? யாரு? 4 பல்லு போன கிளறு கட்டுங்க. என்ன மாப்பிள்ள சொல்ற? இதுகளை மீறி ஒருத்த ஊருக்குள்ள வர முடியாது. வெத்தலை பாக்க டொக்குன்னு போட்டுக்கிட்டு நோட் பண்ணிட்டே இருக்கு. எப்படி? எவன் வர்றையா எவன் போறையா? கடைசியில 4 பேரும் சேர்ந்துக்கிட்டு மீட்டிங் போட ஆரம்பிச்சுற. எப்படி மீட்டிங்? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடி விஷயம்? அவன் வீட்டுக்குள்ளே ஓயாம போறாண்டி. அவனை நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு இது சொல்லும். எப்படி? உனக்கு தெரிஞ்சதான் புடுத்தேன். அவளை தாண்டி 10 வருஷமா நொட்டையா. அந்த மூத்த மைனே அவனுக்கு பிறந்தது. அப்படி பண்டிகை கிளப்பிட்டு போயிடும். ஆனா ஒரு விஷயம் தெரியுங்களே, ஆம்பளைட்டு எங்கேயுமே பிரச்சனை கிடையவே கிடையாது. ஆம்பளைனால சொக்க தங்கம். ஆமா. ஆனா யாரு கேட்கிறா? என்ன இந்த தண்ணி கிண்ணியே போட்டா தான் கோத்தாங்க பேசுவாங்க. குடிக்கிறது தப்பு கிடையாதுங்க. குடிக்கிறது ரொம்ப புண்ணியமான ஒரு விஷயம். அப்படி சொல்லுங்க மாப்பிள்ள. ஆனா குடிச்சு போட்டா அமைக்கிட்டு இருக்கணும். யாருக்கு நல்லது பண்றோம்னு போக கூடாது. இப்படித்தான் நான் ஒரு ஆளுக்கு நல்லது பண்றோம்னு போய் சரி கடைசியில பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்படியே என் பிரச்சனையை கேளுங்க. சொல்லுங்க. எனக்கு நீங்க எல்லாம் நாடகம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண? ஊரை பக்கம் போய் என்ன பண்ணுவேன்? நூறாவளை பார்த்துக்கிட்டு. நூறாவளை ஏங்க நீங்க நாடகம் இல்ல என்னங்க பண்ணுவீங்க? நாடகம் இல்லைன்னா விவசாயம் பார்ப்போம். விவசாயம். அவர் விவசாயம். ஆனா என்னைய பத்தி உங்களுக்கு தெரியாது. என்ன? நான் நாடகம் இல்லைன்னா எங்க பரம்பரையே நாட்டு வைத்திய பரம்பரை. என்ன சொல்றீங்க? அப்புச்சிக்கு வைத்தியம் தெரியும். 4 பேருக்கு காய்ச்ச வந்தா நீங்களும் ஊசி போட போவீங்க. ஆமா, ஊசி தான் போடுவோம். நான் ஊசி போட போக மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? 4 பச்சளை மூலிகை மரத்தை கசக்கி வாயில சாறு எடுத்து குடிச்சேன்னா காய்ச்ச அப்படின்றக்குள்ள விட்டு போயிடும். பாரா இங்கதே எனக்கு ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அங்க என்ன மாப்பிள்ள பிரச்சனை உனக்கு? நான் வைத்தியம் வந்து இதெல்லாம் பரம்பரை துளசி கைராசிக்கு நிக்க. சரி. எங்க ஊர்ல முந்தானத்து ஒரு அக்கா வயக்காட்டுக்கு களை எடுக்க போன பொம்பளை கால்ல சொரட்ட பாம்பு ஒண்ணு கொத்தி புடிச்சு. அட சண்டால தல. அக்கா கெந்திக்கிட்டே வந்துச்சு. எப்பா நாடகம் நடிக்கிற தம்பி தம்பி நான் அப்பதான் அரை தூக்கத்துல என்னக்கா தம்பி பாம்பு அடிச்சு புடிச்சுப்பா நீதாப்பா காப்பாத்தணும் கண்ணை கட்டிக்கிட்டு வருதுப்பா ஆஸ்பத்திரி போகக்குள்ள என் சோழி முடிஞ்சிரும் போல காப்பாத்து பாண்டுச்சு. சரி அக்கா நான் படிச்ச படிப்புக்கே வெட்டியா போயிருமுக்கா. நான் எங்க பரம்பரை தொழில் வைத்தியம் பார்க்கிற தொழில். இப்படி இருக்கப்போ உன் உசுர போக விட மாட்டேக்கா. காலை காட்டுக்கான காலை பாக்குறேன். என்ன 2 பல்லும் ஆழமா கொத்தி இருந்துச்சு. அக்கா நீ ஆஸ்பத்திரி போகக்குள்ள சோழி முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். காலை நம்பி என்கிட்ட தைரியமா கொடு. பாம்பு கிடைச்ச இடத்துல வாயை வச்சு உறிஞ்சு விஷத்தை வெளியே துப்பி அந்த அக்காளுக்கு கெட்டு போட்டு விட்டு. சரி அந்த அக்கா இப்ப நல்லா தெரியுது. பரவாயில்ல. இப்ப நான் நல்லதானே பண்ணி ஒரு உயிரை தானே காப்பாத்திருக்கேன். செஞ்சிருக்கீங்க. இதுவே எனக்கு பிரச்சனையே. இதுல என்ன பிரச்சனை? அந்த பொம்பளை அமைக்கிட்டு இருக்காம ஊரா சொல்லி இருந்திருக்கா. என்னன்னு? அந்த நாடகத்துல நடிக்கிற பப்புடுக்கார பையன் பாம்பு கடிச்சத விஷத்தை உறிஞ்சு எடுத்து நீ காப்பாத்திட்டியான்னு சொல்ல. நல்ல விஷயம் தானே அந்த அக்கா சொல்லிருக்கு. நேத்து நல்லா தூங்கி கிடந்து ஒருத்தன் வந்து கதவை தட்டினியா. சரி அண்ணே ஆராடியே அண்ணே நான் பக்கத்து ஊருனே. என்னடா என்ன தம்பி பக்கத்து ஊரா? சரி தம்பி என்ன? அண்ணே அந்த அக்காவை நீ தான் காப்பாத்தினாமல. ஆமா தம்பி நான் தான் காப்பாத்தினேன். அண்ணே என்னையும் பாம்பு அடிச்சு புடிச்சனே நீதானே காப்பாத்தணும். சரி இவ்வளவுதானா விஷயம்? வாடா முண்டா என்னட்டு ஒரு உயிரை போட மாட்டேன்டா. நான் உன்னை காப்பாத்துறேன் வாடா. எங்கடா பாம்பு அடிச்சுட்டு? அண்ணே வயித்த கலக்குதுன்னு வெளியே இருக்க டவுசரை கழட்டி உட்காந்து சரி குஞ்சில ஒத்திருச்சனே வந்து உரிங்கன்னு சிப்பா கலட்டுனால. நீங்க செய்யும் தொழிலே தெய்வம் தானே மாப்பிள்ள. என்னப்பா செய்யும் தொழிலே தெய்வம் தானே. அதுக்காண்டி வாயை வச்சு உரிங்கிற. ஏன்டா நான் உறிஞ்சா விஷமாடா வர அந்த முண்டைக்கு?
நல்லா இருக்கு வா நாயா, இப்படித்தான் ஒவ்வொரு இடத்துலயும் வாயை தப்பா கொடுத்து மாட்டிக்கிறது. ஆனா ஒரு விஷயம் நல்லா கவனிங்க, அப்படி யாரும் கூட்டத்துல யாரும் கிளப்பிக்கிட்டு வந்துடாதீங்க, இங்க ஆள் இல்ல. நமக்கு ஒரு நாளைக்கு ஆள் இல்லாம சும்மா இருக்க மாட்டீங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க மாப்பிள்ள, வாழ்க்கையில நிறைய பேருக்கு சில விஷயங்கள் புரியாது. என்ன புரியாது? நம்ம எதுக்கு வந்திருக்கோம்ன்ற சொல்லணும். சொல்லுங்க மாப்பிள்ள. நாங்க இன்னைக்கு வந்திருக்க எல்லா பேருமே களவாண்ட வந்திருக்கோம். உங்க மனச அப்படி சொல்லுங்க. ஏன்னா இந்த உலகத்திலேயே சந்தோஷமா இருக்கிறது யார் தெரியுங்களா? திருட்டு பையன் ஒரு ஆளு மட்டும்தான். எப்படி சொல்ற? பள்ளிக்கூடம் போக தேவையில்லை, பரீட்சை எழுத தேவையில்லை, வேலைக்கு போக தேவையில்லை, எவ வீட்லயும் களவாண்டு தின்னு புட்டு நின்ற இடத்துல திம்முண்ட இடத்துல சாப்பிட்டு போட்டு படுத்த இடத்துல தூக்கு தூக்கி சந்தோஷமா இருக்கா. ஆமா, இப்படித்தான் அமெரிக்காவுல ஒரு விஞ்ஞானி ரொம்ப வேதனைப்பட்டாராம். என்ன வேதனைப்பட்டார்? அடாடா, எல்லா நாட்டிலும் திருட்டு பையங்க அதிகரிச்சிட்டாங்களே, இந்த திருடங்களை எல்லாம் ஒழிக்கணும் என்று 10 விஞ்ஞானிகள் போராடி 1.5 கோடி மதிப்புல ஒரு மிஷினை ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன மிஷின் தெரியுமா? என்ன மிஷின்? திருடர்களை கண்டுபிடிக்கிற மிஷின். நல்ல மிஷினியா? 1.5 கோடி போட்டு மிஷினை கண்டுபிடிச்சாச்சு. சரி, இப்போ இந்த மிஷின் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கணும்ல. ஆமா. இப்படி கூட்டம் கூடுற இடத்துல போய் மிஷினை வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டுருக்கான். சரி, 10 செகண்ட்ல அந்த மிஷின் என்ன ஆனுச்சா, 100 திருடனை கண்டுபிடிச்சு கொடுத்திருக்கு. அமெரிக்காக்காரனுக்கு சந்தோஷம், நம்ம கண்டுபிடிச்ச மிஷின் வெற்றி ஆயிருச்சு. சரி, இத ஜப்பான்காரன் பார்த்துட்டான். நம்ம நாட்டுல இருக்க திருடனை ஒழிக்கணும்னு அவனு மிஷினை வாங்கிட்டு போய் கூட்டம் கூடுற இடத்துல வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டான். சரி, 20 செகண்ட்ல 300 திருடனை கண்டுபிடிச்சு கொடுத்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல ஊர்பட்ட திருட்டு போய் இருக்கானே, இவனை புள்ளா பிடிக்கணும்னு நம்ம தமிழ்நாட்டுக்காரன் அந்த மிஷினை வாங்கி இப்படி கூட்டம் ஒரு இடத்துல வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு திருப்பி தானே பாத்திருக்கான். என்ன மிஷின் அந்த முண்டியை தூக்கிட்டு போயிட்டான். அதே தமிழ்நாட்டுக்காரன். நம்ம ஆளுங்க எதையும் விட மாட்டான், போட தள்ளிடுவாங்க. ஆனா நம்ம அப்படி கிடையாது, அவர்கள் மனதைத்தான் போட வந்திருக்காங்க. அப்படி சொல்லுங்க. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா மச்சான்? என்ன மாப்ள? நீங்க நல்லா சாப்பிட்டீங்க நாட்டுக்கோழி சாப்பாடு. ஆமா, உண்மைக்குமே அருமையான ஒரு சாப்பாடு. ஏன்னா ஒவ்வொரு ஊர்லயும் பிராத்தல் கோழி போடுவாங்க. ஆமா, பிராயல் பிராத்தல்னா வேற மாதிரிடா. நீ சொல்ற தப்பு. நிறைய பேர் பிராய்லர் கோழின்னு நினைக்கிறாங்க. ஆமா, அது உண்மையான ஒரு பிராத்தல் கோழி. அது எப்படி சொல்ற? நல்லா கவனிச்சு பாரு, நம்ம எல்லாம் கிராமத்து ஆளுங்க தானே. ஆமா, ஒரு சேவலும் பெண் கோழியும் என்ன சேர்ந்தாதான் முட்டை போடும். இந்த போண்டா கோழிக்கு எந்த சேவல போய் சேருதுன்னு முட்டை ஓடுது. ஊசி புதக்குன்னு குத்துவேன். ஆமா, முட்டை கொவக்குன்னு போடும். நான் கேட்கிறேன், எல்லா பேரும் கவனிச்சு பாருங்களேன், இந்த நாட்டு கோழிக்கு முட்டையை அடகாத்து வைக்கிறோம்ல, அடகாத்து வச்சா 1 மாசத்துல குஞ்சு பொரிச்சிடும். குஞ்சு பொரிக்காத முட்டையை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கூமுட்டை. ஒளிப்பால வாங்கடா சங்கு. கூமுட்டைன்னு சொல்லுவோம். சரி, குஞ்சு பொரிக்காத முட்டையை கூமுட்டைன்னு சொல்றோம். ஆமா, இந்த பிராய்லர் கோழி முட்டையை எவ்வளவு நாள் நீ அடப்படுக்க வை, குஞ்சு பொரிக்க மாட்டேது, ஒரு மயிறு பொரிக்காது. அப்ப அந்த முட்டை என்ன முட்டை? புள்ள கூமுட்டை. அந்த கூமுட்டையை திங்கிறமே நம்ம என்ன முட்டை? நம்மளும் கூமுட்டை தான் திங்கிறோம். வேற வழி கிடையாது. முட்டை தின்ன ஆம்பளைக்கு செல்ஃப் எடுக்காம போயிடும். என்ன மாப்பிள சொல்ற? ஆமா மச்சான், நல்லா கேட்டுக்க. கல்யாணம் முடிக்காத ஆளு பிராய்லர் கோழியை கொண்டு தவிர்க்கிறது நல்லது. சரி, இல்லன்னா பிள்ளையும் பிறக்காது, ஒரு இதுவும் பிறக்காது. சும்மா ஆட்டிக்கிட்டே திரும்ப பாம்பை தூக்கிட்டு ஆடுவா ஆம்பே. சரி, ஒன்னும் ஆகாது பாத்துக்க. நம்மளுக்கு பாம்புல கொத்தி அப்படி ஒரு விஷயம் நல்லா கவனிக்கல. வாழ்க்கையில பல பேருக்கு பல பிரச்சனை இருக்கத்தாங்க செய்யும். இருக்கு மாப்பிள. பிரச்சனை எல்லாம் சமாளிக்க தெரிஞ்சவன் உலகத்துல நல்லா இருக்கணும். ஆமா, இப்ப என்ன பெத்த ஆத்தாக்கு 30 பேர் இருக்கீங்க. ஆமா, ரொம்ப சந்தோஷம். சரி, இந்த நாடகம் விடியத்தை நீங்க சிறப்பா பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் அப்படி டான்ஸ். என்ன டான்ஸ்? ஒக்கா மக்கம் மொள்ளுண்டு அமுல் பேவாட்ட இருக்கு. என்ன அப்படியா இருக்கு? ஆமா, வரவும் பாரு. என்ன உனக்கே தண்ணி வடிய நாக்குல. ஆமா, சரி பாத்துறேன், நான் சொல்றேன். அதனால உனக்கு ஒரு உன்னதமான ஒரு பாடலை பாடி விட்டு பாருங்க, நம்ம கலைப்பொழிய சாருவோம். ஹலோ இன்னொரு வச்சு கையில் முடி. டைட்டானிக் காதல் போல என் காதல் மூழ்காதப்பா, இது டைட்டான காதலப்பா, ரொம்ப வெயிட்டான காதலப்பா. அஸ்தரிக்கா பிஸ்தரிக்கா ஓடா எங்கயா தொலைச்ச? எதா தொலைச்சே? எப்பயா தொலைச்ச? பத்தாயா? எதங்க தொலைச்ச? ஆட்டுக்குட்டிய 30 வைத்துரு. ஹாட் ஓ ஹாட். உதயம் தேட்டரிலே ஏ இதயத்தை தொலைச்சே, அடி உதய தேட்டரிலே ஏ இதயத்தை தொலைச்சே, அட தேவி தேட்டரிலே என தேடி அலைஞ்சே, உதயம் தேட்டரிலே ஏ இதயத்தை தொலைச்சே, அத தேவி தேட்டரிலே என தேடி அலைஞ்சே, அவ தேவி கலா
கலாவா அவ தேவி கலாவா இல்ல தேவி பலாவா? சாந்தி கமலா பத்மா ஜெயந்தி யமராகினி ரூபினி ருக்மிணி ருக்குமணி கேட்டு சொல்லமா கிருஷ்ணன் அடி உதய தேட்டரில ஏ இதயத்தை தொலைச்சி தேவி தேட்டரிலே தன்னை தேடி தேடி அலைஞ்சே இளவட்ட புள்ளிகளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். ஒரு பெண்ணை காதலிக்கிறது தப்பு கிடையாது. எப்படி காதலிக்கணும்ன்றது இந்த பாட்டுல வரும். நல்லா கவனிங்க. கண்ட கண்ட பெண்ணை எல்லாம் காதலித்தல் தப்பப்பா, கண்ணுக்குள்ள மனம் துடிக்கும் கண்டுபிடிக்கணும் அப்பப்பா. கண்ணுக்குள்ள மனம் துடிக்குது கண்ணு முடிப்பது அப்பப்பா. முதல் முதல் சந்திப்பு அதுல முத்தமிடல் தப்பப்பா, தொட்டாம தள்ளி இருந்து துடிக்க வைக்கணும் அப்பப்பா. நெஞ்சில் என்ன வழி இருக்கோ நேரே சென்று நீயே சொல்லு. 5-6 வாரம் வர 5 மீட்டர் தள்ளி நின்று சந்தர்ப்பம் கூடும் போது சமகாலத்துல போட்டு அவ தேவி கலாவா இல்ல தேவி பலாவா? தேவி கலாவா இல்ல தேவி பலாவா? அடி உதய தேட்டரில் ஏ இதயத்தை தொலைச்சு அந்த தேவி தேட்டரில் தேடி தேடி இறஞ்சு காதல் ஒரு தப்பு இல்லை, எல்லை மீறல் ஆகாது. பூமியில ஃபுட்பால் ஆட நிலா கேட்க கூடாது. அப்படி பூமியில குட்பாலாட நிலா கேட்க கூடாது. முறையுள்ள காதல்ல மூடி வைக்க கூடாது. தங்க கிளி பறந்த பின்னே தாடி வைக்க கூடாது. காதலிக்க ஆசைப்பட்டா கஷ்டப்பட கத்துக்கப்பா. மீன் தின்ன ஆசைப்பட்டா முள்ளி இருக்கும் ஒத்துக்கப்பா. சிந்திச்சு முடிவெடுத்து நீயும் போய் சேர்ந்து அவ தேவி கலாவா இல்ல தேவி பலாவா? தேவி கலாவா இவ தேவி பலாவா? உதயம் தேட்டரிலே ஏ இதயத்தை தொலைச்சி அவ தேவி தேட்டரிலே தேன தேடி தேடி இழந்து. அவ தேவி கலாவா இல்ல தேவி பலாவா? ரம்ப தக்கட ரம்ப தக்கட ரம்ப தக்கட ரம்ப தக்கட ரம்ப தக்கட 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 தத்த. அப்படி அருமையான ஒரு காதல் பாடல். இந்த பாட்டுல ஒரு விஷயத்தை கொஞ்சம் தெரியும். இந்த நாடகம் வள்ளி திருமண நாடகம். இந்த நாடகத்துல கடவுள் யாரு? முருகன். முருகன் கடவுள் தானே? ஆமா. முருகன் நினைச்சா வள்ளிய அப்படின்ற நிமிஷத்துல கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஏன் காட்டுக்குள்ள போய் வள்ளி வேணா வேணான்னு சொல்லியும் விரட்டி விரட்டி காதலிச்சு கல்யாணம் பண்றாரு தெரியுமா? கடவுள் மனுஷனுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துறாரு. என்ன மாப்ள? கடவுளாவே இருந்தாலும் காதலிக்க ஆரம்பிச்சுட்டா பொம்பளை பின்னாடி நாயாத்தான் தெரியணும். இது கடவுளுக்கே வந்தது. அப்ப மனுஷன் நம்ம மட்டும் சும்மா இருக்கலாமா? சரி, நீ சொல்ற ரைட்டு. கடவுளா இருந்தாலும் வள்ளி திரும்ப நாடகம் தானே? ஆமா. அவர் எத்தனாவது பொண்டாட்டி கட்டுறாப்புல? 2வது பொண்டாட்டி கட்டுறாப்புல. சரி, நம்ம 2வது பொண்டாட்டி கட்டினா எங்க போறோம்? நம்ம 2வது பொண்டாட்டி கட்டினா ஸ்டேஷன்ல கூட்டி போய் உட்கார வச்சிருவாங்க. ஏன் மாப்ள? அது கடவுளுக்கு. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்களேன். என்ன? 50 பேர் உட்கார்ந்துருக்காங்கல்ல. இப்ப நாங்க ஒரு கேள்வி கேட்கிறேன். சரி. இந்த கேள்விக்கு அவங்க சரியா பதில் சொல்றாங்க. நீங்களே செக் பண்ணி பாருங்க. கேளுங்க பாப்பா. நல்லா சொல்லுங்க பாப்பா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அப்ப புருஷன் அமைறது என்ன புரோக்கர் கொடுக்குற வரமா? கேளியா நீ கேளியா நான் கேட்டா செருப்பு வைப்பாங்க. நீங்க வேற. இங்க ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு பாருங்க. மேடைக்கு 1000 விஷயம் பேசலாம். இப்போ ஒரு ஆம்பளை சண்டை வந்தா எப்படி பழி வாங்குவான்? கம்பிட்டு அடிப்பாங்க, கத்திட்ட வெட்டுவாங்க. ஆமா. கேரளாவுல ஒரு பொம்பளை பழி வாங்கியிருக்கா. ஆமா. எப்படி தெரியுமா? எப்படி? நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. என்ன ஒரு நாசம் பத்து போறவங்கன்னா, இந்த மாப்பிளகாரே ஒரு கூத்து பண்ணி விட்டியா. மாப்பிளகாரே கல்யாணம் முடிச்ச 1 மாசத்துல மாமியால கூட்டிக்கிட்டு ஓடி போயிட்டியா. சண்டால என்ன மாதிரி மாமியால கூட்டிக்கிட்டு ஓடி போயிட்டியா. இதுக்கு இந்த பொம்பளை ரெண்டு பழி வாங்கியிருக்கா. என்னன்னு? நீ எங்க ஆத்தாலியாட கூட்டிக்கிட்டு போற அப்படின்னு இவன் அவனை பழி வாங்குறாளாம். சரி. அவனோட அப்பங்காரனை கூட்டிக்கிட்டு இவன் ஓடி போயிட்டான். பத்தியா மாப்பிள? கடைசியில 2 முன்னையும் ஓடி போயிட்டாங்க. வெட்டியா கூட்டி இவன் மாமனாரை கூட்டி போக, அவன் மாமியால கூட்டி போக. சரி. இப்படித்தான் நிறைய பேர். எப்படி நம்ம வீட்டுல அப்படி கிடையாது. இன்னும் பொண்ணு கட்டல. நான் அது சரி. நாடகக்காரர்களுக்கு யாரு பொண்ணு கொடுக்க போறா? எனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்தாலும் புல்லு தான் இருக்கும். கல்யாணம் வேணாம். கடைசி வரைக்கும் நான் கை கஞ்சாவே இருந்துட்டு போறேங்க. கல்யாணம் பண்ணி யாரு செருப்புட்டு அடி வாங்குறது? ஆமா சொல்லுவா. வாழ்க்கையில கஞ்சி குடிச்சாலும் நிம்மதியா குடிக்கணும். சிங்கிளா இருப்போம். ஆத்தாடி நானா ஒரு பிள்ளை உண்மைக்குமே காதலிச்சேன். இங்க இருக்கிற சாமி மேல சத்தியமா காதலிச்சேன். அப்புறம் என்ன? 5 வருஷமா காதலிச்சேன்.
காதலிச்சேன். அப்ப நல்ல காதல். உயிருக்குயிரா காதலிச்சேன். அப்புறம் என்னய்யா? அவளுக்காண்டி கைய கூட அறுத்தேன். அடுத்தயா? ஆனா அவ எனக்கு துரோகம் பண்ணிட்டான். என்ன துரோகம் பண்ணிட்டான்? என்னடா துரோகம் பண்ணா? 5 வருஷமா லவ் பண்ணி நானும் அவளும் கூட்டிக்கிட்டு ஓடி போயிடலாம்னு திட்டம்லாம் போட்டேன். நல்ல விஷயம் தானே. நான் துணிமணி அமுக்கிட்டு அவ வீட்டுக்கு போறேன். நாசமத்த முண்ட புருஷன் கூட படுத்து கிடக்காடா. ஓடி முண்டை. அடுத்த என்னப்பா எங்கடா எங்கடா லைன் கொடுத்துருக்கா? ஏற்கனவே கல்யாணம் முடிச்ச லைன். நிறைய பேர் அப்படித்தாண்டா பொண்டாட்டியை விட்டுட்டாண்டா. புல்லா காதலிக்கிறது தப்பு சொல்லல. காதலிச்சா பொண்டாட்டிய லவ் பண்ணுங்கடான்னு அடுத்த பொண்டாட்டியே விரட்டுறாங்க. என்னப்பா கழுத்துல வெட்டுறப்ப தெரியும் டேஸ்ட் உனக்கு. என்ன மூக்காதட்ட பேர போது இருக்கட்டும். இந்த லெட்டரை வாசி விட்டு அப்புறம் உங்களுக்கு குறை கதையை சொல்றேன். விருதுநகர் மாவட்டம் திருச்சி வட்டம் நமது மேல குமிலாங்குளம் கிராமமாம் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி திருநாளை முன்னிட்டு சிறப்பு மிகு நாடகமாக. ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க விநாயகருக்கு கல்யாணமே முடியலன்னு. அவர் லேசு போட்டு ஆளு கிடையாது. அவருக்கு எக்கச்சக்க பொண்டாட்டி இருக்குப்பா, உங்களுக்கு தெரியாது. ஆமா, அப்பேற்பட்ட முறையில் விநாயகர் சதுர்த்தி திருநாளை முன்னிட்டு சிறப்பு மிகு நாடகமாக நமது நரிக்குடி உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் மற்றும் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் ஆகியோரது முன்னிலையிலும் இவர்கள் மேடையிலும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் புராண புண்ணிய நாடகம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இந்த நாடகத்திற்கு சிறப்பாக வருவதற்கும் நமது மேடையில் 10 ஆண்டு காலம் சிறப்பு மிகு ராஜபோட்டாக திகழக்கூடிய மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்றுள்ள அன்பு மாமா நமது திருப்பூர் மாநகரம் அருகாமிருக்கும் கீழ ராங்கிய மாணவர் கண்டெடுத்த டி.ஏ. ஜெயபாண்டி அவர்கள் உங்கள் முன்னால் வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தர் அடிக்க காத்து கொண்டிருக்கிறார். மற்றது நாடகத்தில் குயிலின் மேலான கோக்கில வாணி இசைக்குயில் மனைவி மாநகர் அடுத்த ஆர்பி அம்பிகா அவர்கள் ஸ்ரீ வள்ளிமங்கையாக நடிக்க காத்து கொண்டிருக்கின்றார். மற்றது நாடகத்தில் முருகப்பெருமானுக்கும் வள்ளியம்மையாருக்கும் திருமணத்தை நடத்தி அவனுடைய சபதமேட்டு வருகின்ற நாதகான பேரரசு வீராகன பிரியன் கருவுணர் மாவட்டம் கண்டெடுத்த எமது மதுரை தமிழ்நாடு சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராக பதவிக்கின்ற எஸ்விபி கீத பிரியன் அவர்கள் நாரதர் அந்த கலகப்புறனாக தோன்றுவார். நாராயணா. மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறப்பானவர் உங்கள் முன்னால் 6 மணி நிமிஷம் கொண்டிருக்கும் 6 மணி கலையரசு எங்க சென்றாலும் வெற்றி மிச கூடிய நாடக கலை உலகத்தில் பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் நம்ம ஊர் அருகாமிருக்கும் முதலைக்குளம் புளியங்குளம் மாணவர்த்த ஜி.கே. சந்திரன் நாடக ஆசிரியர் அவர்களின் அருந்தவ பூலாக திகழக்கூடிய அனுபவ ஜெய மணிகண்டன் அவர்கள் உங்கள் முன்னால் 6 மணி பின்பா. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமி தீயிலிட்டா கருவி மிஞ்சுமா. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், கட்டழகி மீனியை பார் பொட்டு போகுமா, நிதி கட்டையிலே படுத்து விட்டா காசுக்காகுமா. கட்டமிடு வேலையப்பா பொட்டு போகுமா, நிதி கட்டையிலே படுத்து விட்டா காசுக்காகுமா. வட்டமிடும் காளையை பார்வாட்ட சாட்டமா, வட்டமிடும் காளையை பார்வாட்ட சாட்டமா. குடி வளர்ந்து விட்டா உடம்பு இந்த ஆட்டம் போடுமா. பார்த்தா 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 பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமி தீயிலிட்டா கருவி மிஞ்சுமா. பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு, இவர் போன வருஷம் மழைய நம்பி விதைச்சாரு. ஏத்து கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு, ஏத்து கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு. ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமி தீயிலிட்டா கருவி மிஞ்சுமா. அறுவடையை முடிக்கும் முன்னே விதைக்கலாகுமா, அட ஆண்டவனே உன் படைப்பில் இத்தனை சோகமா. 10 புள்ள பெற்ற பின்பு 8 மாசமா, 10 புள்ள பெற்ற பின்பு 8 மாசமா. இந்த பாவி மகளுக்கு எந்த நாளும் கர்ப்பவேசமா. பார்த்தா 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 பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமி தீயிலிட்டா கருவி மிஞ்சுமா. ஞான தங்கமி தீயிலிட்டா கருவி மிஞ்சுமா. நன்றி.
நன்றி நன்றி நன்றி. பழைய பாட்டு தாங்க. எப்படி கருத்துள்ள பாட்டு பாத்தீங்களா? இந்த பாவி மகளுக்கு எந்த நாளும் கருப்ப வேஷமா இப்படித்தான் ஒருத்தர் லவர. கும்பலங்குளத்தைச் சேர்ந்த சின்னசாமி அன்பு அண்ணா அவர்கள் இந்த பாடலுக்காக அன்பளித்துள்ளார். அன்பளிப்பளித்த சின்னசாமி அண்ணா அவருக்கு நன்றி நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்கொடை கொடுப்பவர்கள் கமிட்டி மெம்பரிடம் கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆமா, நன்றி நன்றி. ஆகையில பிஏஓ அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பிஏஓ அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மரியாதை செலுத்தப்படுகிறது. தலையாரி அவர்களுக்கு அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும், என்ன வராரு தெரிய மாட்டேங்குது. அதனால அன்பளிப்பை வாரி வழங்கி இருக்கு நன்றிகளை தெரியப்படுத்திக் கொண்டு இந்த நாடகத்திற்கு ஏடா மச்சா வாழ்க்கையில எல்லா பேருமே சந்தோஷமா இருக்கும். அவங்க கொடுத்தாங்கல்ல ரூபா நோட்டு, அந்த ரூபா நோட்டுல யாரோட படம் இருக்கு? காந்தி தாத்தா. அந்த நக்குது பார்த்தா இருல இப்படித்தான் இதை பார்த்துக்கிட்டு நீங்க வேற ஈக்கிட்டு குடும்பத்தை புழு புழு ஓட்டத்துக்கு முத புருஷனுக்கு வீடியோ காலம் ஒழுக்கமா ஒல வைக்க கத்து. அப்படி சொல்லுங்க மாப்ள. எங்க ஒல வச்சு இது கிழிச்சுச்சுங்க என்ன? ஆனா அந்த புதுசா கல்யாணம் முடிச்சாலும் ரொம்ப பாவம்ப்பா. ஏன் பாவங்கறீங்க? புது பொண்டாட்டிய பண்ற அலும்பு என்ன? யூடியூப்ல பார்த்து அதை வைக்கிற மயிரை வைக்கிற மட்டை வைக்கிற ஒரு மயிர் இருக்காது. புருஷனுக்கு முத ஊட்டு இவன் சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம வாய இருப்பான். இங்க நல்லா ரெண்டு மூட்டை ராத்திரிக்கு ஒரு மயிர் புடுங்க முடியாது. இதே ஓட அந்த புதுசா கல்யாணம் முடிச்ச ஆம்பளைங்க இருந்தா நான் பப்புன்னு சொல்ல வரல, உங்க வீட்டுல ஒருத்தன் நினைச்சு சொல்றேன். புதுசா கல்யாணம் முடிச்ச ஆம்பளை கூட்டத்துல இருந்தா நான் சொல்ற நல்ல விஷயத்தை கேளு, உன் குடும்பம் நல்லா இருக்கும். சொல்லுங்க மாப்பிள்ள சொல்லுங்க. புதுசா கல்யாணம் முடிச்ச ஆம்பளைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்றால், வீட்டுக்கு மாமியாகாரி வந்தா 2 நாளைக்கு மேல தங்க வைக்காத குடும்பத்தை கெடுத்துருவாளுங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் மாமியார் அப்படித்தான் கெடுத்தா முண்டை. நல்லா நான் வீட்டுக்குள்ள வந்தாடா, சரி 2 நாளே வீட்டுல இருந்தா நல்ல விஷயம் தானே. கிழக்க இருக்க வாசல தூக்கி மேற்க வச்சுட்டு போயிட்டாரா. எப்படி ஆட்டா நான் இருக்கிறப்ப என் பொண்டாட்டிட்ட மாமியா சொல்லு, எப்படி ஏய் தம்பி வந்துருச்சுரி, தம்பிக்கு சோத்த போடு, குழம்ப ஊத்து, தம்பிக்கு கையால் அமைக்க விடு. ராத்திரி எல்லாம் பாவம் ஆடி இருக்கும், கையெல்லாம் வலிக்கும், காலெல்லாம் வலிக்கும். நான் இருக்கிறப்ப அதே லேசா மாமியா கண்ணை விட்டு மறைஞ்சிட்டேன்னு வச்சுக்க, உன் தம்பியை குடிக்க புருஷங்கார ராத்திரி எல்லாம் அவளை போட்டு அமைக்க இருக்கேன். இவனுக்கு காலு மீறி வர நக்கிற மூடி எழுப்பி பாரு காமக்க என்னத்த சொல்லி தொலைத்துக்க. மாமியா கொண்டுட்டேன் கேள்விப்பட்டேன். இல்லங்க நீ மூடுங்க, மாமியா நல்லா தான் இருக்குது. 4வது மாமியா பிடிச்சாச்சு. ஆனா எந்த என் மாமியால அவன் மாமியால ஒரே ஊர் தாங்க, போலும் புழு புழு இருக்கு. இந்த நாடகத்திற்கு மிருதங்க வச்சு கொண்டிருக்கும் மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாமா சமயநல்லூர் மரம் வருவாமிருக்கும் சத்தியமூர்த்தி நகரை கண்டெடுத்து எஸ்பிஎஸ் ராஜா அவர்கள் சிறப்பான மிருதகம் தப்பினட்டோல தம்பி.
சிறப்பான ஒரு விருது மிஸ்த அன்பு மாமாவுக்கு நன்றி. அதற்கு மேலாக உங்கள் முன்னாடி எனக்கு ஆளுநர்களுக்கும் அன்பு மாப்பிள்ளை சிறப்பான முறையில் மானாமதுரை அருகாமையில் இருக்கும் அரசகுலம் மாநகரம் கண்டெடுத்த எங்கள் சின்னால் வெற்றிக்கூடிய எஸ்பி லட்சுமணன் அவர்கள் உங்கள் முன்னால் இவருக்கு முடியில் ஆல் ரவுண்ட் அண்ட் சைடு ரவுண்ட். அதற்கு பிறகு இங்கு தாளமிசு காத்த தாளைய சுருதி கலைஞர் அன்பு பாசமிகு மாமா ஆரோக்கிய மாமா நம்ம மதுரைக்குளம் புளியங்குளம் மாவட்ட கண்டெடுத்த ஆர்டி கருப்பு ராஜா அவர்கள் உங்கள் முன்னால் இவருக்கு முடியில் சீனன் தாளம். அப்படி அருமையான முறையில் நன்றி தெரிந்து கொண்டு மற்றும் எங்கள் அனைவருக்கும் சிறப்பான முறையில் டீ அன்பளிப்பாக அளித்திருக்கும் ஊர் மணியாரி அன்பு அண்ணா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரியப்படுகிறோம். அனைவருக்கும் டீ அன்பளிப்பு ஊர் மணியாரி அன்பு அண்ணாவிற்கு மனதார்ந்த நன்றிகளை திருப்படம் தெரியப்படுத்துகிறோம். நன்றி. சிறந்த முறையில் இந்த நேரத்துக்கு அருமையாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளிபெருக்கிய ஸ்தாபனமாக திகழக்கூடிய நமது மேல குமிழங்குளம் மாற கண்டித்த உரிமையாளர் பி அடைக்கலம் அவர்கள் அமைப்பில் சிறப்பாக ஏகேஎம் ஆடியோஸ் ஏகேஎம் ஐயா